வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் குயின் ஆன், அதாவது குயின் ஆன் வந்து இங்கிலாந்து ஆண்டபோது அங்கே இருந்த அரசியல் சூழல்நிலை என்ன, வரலாறு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. குயின் ஆன் வந்து இங்கிலாண்டை 1702லேருந்து 1714, அதாவது 12 வருஷம் வந்து ஆண்டாங்க. இது இங்கிலாண்டோட பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா வகையிலுமே வந்து செழுமையாக இருந்த ஒரு காலகட்டம் அது. தொழிற்சாலை ஆகட்டும், இல்லை வந்து விவசாயம் ஆகட்டும், இல்லைன்னா வணிகம் ஆகட்டும், எல்லாமே வந்து செழிப்பாக இருந்தது. ஆனால் கடைசி 3 வருஷங்க மட்டும் போரால் கொஞ்சம் நிலை தடுமாற்றமாக தான் இருந்தது. இந்த செழுமைக்கு காரணம் நல்ல அறுவடை, உணவு வந்து மக்களுக்கு எளிமையாக கிடச்சிது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கால்நடை வளர்ப்பும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிது. அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைராக்கின்னு சொல்லும்போது நம்ம யாரெல்லாம் பார்க்குறோம்னா டியூக், த ஸ்கொயர், த யோமேன், த ஃப்ரீ ஹோல்டர், அப்புறம் டெனண்ட்டு. இது டியூக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இளவரசர்கள் மாதிரி இருந்தாங்க, அதாவது ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸ்கொயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நிலம் வச்சுருந்தவங்க வசதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன ஸ்கொயர்ஸ்லாம், அதாவது ரொம்ப குறைவான நிலம் வச்சுருந்தவங்கலாம் கொஞ்சம் வெறுமா ஒரு வாழ முடியும் அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. யோமேனுன்றவங்க வந்து அந்த மக்கள் தொகையில் வந்து ஒரு 8ல் ஒரு பகுதி இருந்தாங்க. அவங்க தான் டெனன்ட் ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு அடுத்தபடியாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஹோல்டருக்கும் டெனண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வித்தியாசத்தை விட இந்த அரசியலும் சமுதாயத்தில் தான் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஃப்ரீ ஹோல்டருக்கு வந்து பார்லிமெண்ட்டு ஓட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருந்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் டெனன்ட் ஃபார்மருக்கு ஒன்று ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தது. அப்படி அவங்களுக்கு ஓட்டுரிமை இருந்தாலும் வந்து அந்த லேண்ட்லார்ட் யாருக்கு வந்து ஓட்டு போட சொல்கிறாங்களோ அங்கே தான் அவங்க போட முடியும். இப்போ ஃப்ரீ ஹோல்டருக்கும் டெனன்ட் ஃபார்மரும் ஒருத்தரை பார்த்து நம்ம நீ ஃப்ரீ ஹோல்டர், நீ வந்து டெனன்ட் ஃபார்மர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிலத்தை வந்து அதோட முதலாளியாக உழவு செய்கிறவங்க இன்னொருத்தரோட நிலத்தில் அங்கே போய் டெனன்ட் ஃபார்மராக உழவு செஞ்சுட்டு வருவாங்க. அதனால் வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து இவர் வந்து நிலத்தோட முதலாளி, இல்லை இவர் வந்து இன்னொரு நிலத்தில் வேலை செய்கிறவர்னு சொல்ல முடியாது. அது இவங்கள பற்றி பார்க்கும்போது சர் ராஜர் டி கவாலியில் வந்து அவரை ஒரு ஸ்கொயர் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற டெனன்ஸ்லாம் வந்து அவர் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் விரும்புவார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து வீடு கட்டணும், அதை அழகாக அலங்காரம் பண்ணணுன்றதுலாம் ஆர்வம் நிறையா இருந்தது. வீடை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கெலாம் வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து மெஹங்கனியை வந்து இம்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் சைனா வேறு வந்து யூரோப்லேருந்து டச்சும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸும் கொண்டு வந்தாங்க. இதை பற்றி அலெக்சாண்டர் போப் அவருடைய த ரேப் ஆஃப் த லாக்கில் வந்து எழுதியிருப்பார். அப்புறம் குயின் ஆன் அவங்க காலகட்டத்தில் வந்து கல்வித்துறைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. கொஞ்சம் பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது ஈட்டன், வின்செஸ்டர், வெஸ்ட்மினிஸ்டர், இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கூல்ஸாக இருந்தது. இதுக்கும் வந்து ஒரு மாதிரி ஸ்பான்சர் மாதிரி பண்ணி அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தது அந்த பணக்கார வர்க்கம். ஏன்னா அவங்க பசங்க அங்கே போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கொயர்ஸ், யோமன், ஷாப்கீப்பர்ஸ் இவங்களோட பசங்களாம் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த கிராமர் ஸ்கூலில் தான் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. பணக்கார ஃபேமிலியில் இருந்தவங்க அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரைவேட்டாக சாப்ளின்ஸாக வந்து வேலைக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பை சொல்லித்தரணும், இல்லை டிசிப்ளின் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணுன்னா பயங்கரமான அடி, எந்த தண்டனை பண்ணாலும் அடி தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பசங்களுக்கு. இதை பற்றி லாக், ஸ்டீலெல்லாம் வந்து இது தவறு அப்படின்னு அவங்களுடைய எழுத்து மூலமாக தெரிவித்தாங்க. பெண் கல்விக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவமே இல்லை. பெண்கள் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி தைக்கணும், வீட்டை வந்து எப்படி கவனிச்சுக்கணும், இதெல்லாம் வந்து அம்மா கிட்டேயே கற்றுக்கிட்டாங்க. அதனால் பெண் கல்வி அந்த காலத்தில் முக்கியத்துவமே கொடுக்கப்படலை. 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் பெரும்பாலும் பெற்றோர்களால் தான் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறதும் காதல் திருமணம் பண்ணிக்கிறதும் கூட அப்போ நடந்துட்டு இருந்தது. ஆனால் டைவர்ஸ், அதாவது விவாகரத்துன்றது அவ்வளோவா இல்லை. குயின் ஆன் வந்து ஆட்சி செஞ்ச அந்த 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைவர்ஸ் நடந்திருக்கும், அவ்வளோதான். அதே சமயத்தில் இங்கிலீஷ் மென்னாலே
அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருந்தது. அது எந்த வகுப்பை சேர்ந்தாலும். ஆனால் அதில் பெண்கள் வந்து குடிக்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியாது. ஆனால் கோர்ட்டில் மெஜிஸ்ட்ரேட்ஸே வந்து ஒயினெல்லாம் குடிச்சிட்டுலாம் கூட வருவாங்க. இன்னொரு சமுதாய சீர்கேடுன்னு பார்த்திங்கன்னா கேம்லிங். ஆண் பெண் 2 பேருமே வந்து சீட்டாடுவாங்க. லண்டன், பாத், டன்பல் வெல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சீட்டாடுற டேபிள்ஸ் நிறையவே இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புகையில பிடிக்கிறது, அதுவும் வந்து காமனாக இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் பீப்புளெலாம் வந்து இந்த ஸ்பானிஷ் கப்பல்லாம் வந்து போகும்போது அதை கைப்பற்றிடுவாங்க. அந்த ஸ்பானிஷ் கப்பலில் பார்த்திங்கன்னா நிறையா போதைப் பொருள் தான் இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்னஃப் வந்து ரொம்ப ஈஸியாக, ஸ்னஃப்னா அந்த மூக்குப்பொடி மாதிரி, அது வந்து ரொம்ப நிறையாவே இங்கிலாண்டில் வந்து எக்கச்சக்கமாக மலிவான விலையிலேயே வந்து கிடச்சிது. அதனால் அதுவும் வந்து ஒரு பழக்கமாக இருந்தது எல்லாருக்கிட்டையுமே. இன்னொரு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுச்சுன்னா அந்த சண்டைக்கு தீர்வு எப்படின்னா 2 பேரும் வந்து கத்தி சண்டை போடணும். எது வரைக்கும் போடணுன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இறக்குற வரைக்கும் போடணும். இது ஒரு பழக்கமாகவே அங்கே இருந்தது. இதை பற்றி தாக்கரே அவருடைய நாவலான ஹென்ரி எஸ்மவுண்டில் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதியை வந்து இந்த வழிப்பறை கொள்ளைக்காரர்களுடைய பொற்காலம் சொல்லலாம். அதில் முக்கியமானவங்க வந்து ஜாக் ஷெப்பர்ட், ஜானத்தன் வைல்ட், அப்புறம் டிக் டர்பன். இவங்கெல்லாம் 1712 வந்து நிறைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து மொஹாக்ஸ் அப்படின்ற ஒருவர், அதாவது முகமுடி கொள்ளையர்கள் அந்த மாதிரி வந்து நிறைய திருடினாங்க. அது மாத்திரம் இல்லை, பெண்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் நடத்துனாங்க. வலுவில்லாதவங்க வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த தெருவோட பாதுகாவலராக இருப்பாங்க, அவங்களெல்லாம் போட்டு பயங்கரமாக அடிச்சிடுவாங்க. இதை நம்ம சர் ராஜர் டி கவாலியில் வந்து அவர் ஒரு தேட்டருக்கு போகும்போது திரும்பி வரும்போது இரவாயிடும், அப்போ அவருக்கும் ஒரு நண்பர்களுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய தற்காப்பு வேலைங்கள்லாம் செய்வார். அதுலேருந்தே நம்ம மொஹாக்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து எவ்வளோ வந்து பரவலாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்கும்போது அப்போ தான் கிரிக்கெட் வந்து எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே விளையாடிட்டு இருந்த விளையாட்டுகள்னு பார்த்திங்கன்னா ஃபுட்பால், காக் ஃபைட்டிங், ஹார்ஸ் ரேசிங், ஆங்கிளிங், ஷூட்டிங், ஸ்னாரிங் பேர்ட்ஸு, இதெல்லாம் வந்து காமன் ஸ்போர்ட்ஸாக இருந்தது. தெருக்கள்லாம் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. சாலைகள்லாம் சரியாகவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த சாலைகளை வந்து பராமரிக்கிற பொறுப்பு வந்து பாரிஷ்கிட்ட இருந்தது. இந்த பாரிஷ் வந்து என்ன பண்ணுவாங்களா, வருஷத்தில் ஒரு 6 நாள் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம், விவசாயிங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் தராமல் அந்த தெருவுக்களை வந்து பராமரிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் வெறும் 6 நாள் மட்டும் பராமரித்தா அந்த தெருவுங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த ஹெவி கூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து கடல் வழி பயணமோ இல்லை ஆற்று வழியாக பயணம் செய்கிறது தான் அவங்க வந்து சிறந்ததுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருந்தது கோல் மைனும் கிளாத் மேக்கிங்கும் தான். இப்போ எந்த நிலத்தில் வந்து உங்களுக்கு கோல் கிடைக்குதோ அந்த நிலத்தில் வந்து கோல் மைன்ஸை வச்சுட்டு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அது ஓனராக இருப்பார். அடிக்கடி வெடி வைக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. நிறைய பேரோட உயிர் வந்து இதனால் பலியாயிருக்கு. கிளாத் மேக்கிங்னு பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங்கை வந்து வீட்லேயே வந்து பெண்களும் குழந்தைங்களும் செய்வாங்க. வீவிங் வந்து டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் ஆண்கள் செஞ்சாங்க. 5ல் 2 பங்கு அந்த இங்கிலாந்துலேருந்து எக்ஸ்போர்ட் ஆன துணி வந்து இங்கிலாந்தில் தான் செய்யப்பட்டது. கிப்ரால்டரும் இங்கிலீஷோடு சேர்ந்துட்ட அப்புறம் 1704 வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு நிறைய இடம் கிடச்சிது. மெடிட்ரேனியன் ரீஜன், டர்க்கி எல்லாமே வந்து அங்கே சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி அமெரிக்கன் காலனிஸும் அவங்களோட துணிகளை விற்கிறதுக்கு முக்கியமான இடமா இருந்தது. அப்போது வந்து ரொம்ப காமன் ஹேபிட்டாக இருந்தது காஃபி ட்ரிங்கிங். சார்ல்ஸ் செகண்ட், 2ஆம் சார்ல்ஸ் ஆண்ட போதே வந்து இங்கிலாண்டில் நிறைய காஃபீஸ் ஹவுசஸ் இருந்தது. குயின் ஆனோடைய டைமில் பார்த்திங்கன்னா லண்டனில் மட்டுமே ஒரு 500 காஃபி ஹவுசஸ் இருந்தது. அதில் எப்படின்னா டோரிஸுக்கு தனியான காஃபி ஹவுஸு, விக்ஸுக்கு தனியாக, கிளர்ஜிமேனுக்கு தனியாக, லிட்ரரி மேன், பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி காஃபி ஹவுசஸ்லாம் இருந்தது. இங்கே வந்து அவங்களாம் ஒன்றா சேர்ந்து பாலிட்டிக்ஸ், ரிலிஜன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க முடிவுகளும் அங்கே எடுக்கப்படும். அதே மாதிரி ரிலிஜன் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ரிலிஜியஸ் சொசைட்டியும் சேரிட்டி ஸ்கூல்ஸையும் ஆரம்பித்தாங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னா,
ஒவ்வொருத்தங்களுக்கு நடுவில் அந்த கிறிஸ்டின் லைஃப்பை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அப்புறம் சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணணும், ஃபேமிலி ப்ரேயர்ஸ் இருக்கணும், பைபிள் படிக்கணும். இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கே இந்த ரிலீஜியஸ் சொசைட்டிஸ் இருந்தது. ஆன் வந்து ஆண்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான சேரிட்டி ஸ்கூல்ஸ் வந்து இங்கிலாந்து முழுக்கவே வந்து இந்த ஏழை பசங்களுக்கெலாம் வந்து படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, அவங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்து சர்ச்சோடைய பிரின்சிபல்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது இதோட முக்கியமான நோக்கம். இன்னொரு ஆக்டிவிட்டி என்னன்னா, இந்த சொசைட்டி ஃபார் த ரிஃபர்மேஷன் ஆஃப் மேனர்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. இது மூலமாக வந்து அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதில் வந்து குடிக்கக்கூடாது, ஒருத்தர் அசிங்கமாக பேசிக்கூடாது, பப்ளிக்கில் டீசெண்டாக நடந்துக்கணும், சண்டே ட்ரேடிங் அதை பற்றியெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இன்னொரு சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் த காஸ்பெல். இதில் வந்து அவங்க பைபிள்ஸு, ப்ரேயர் புக்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. லண்டன் வந்து பார்லிமெண்ட், அதாவது வெஸ்ட்மினிஸ்டர்லேருந்து ஒரு 2 மைல்ஸ் தான் இருந்தது. வெஸ்ட்மினிஸ்டரில் பார்லிமெண்ட்லேருந்து 2 மைலு, குயின் ஆன்ஸோட கோர்ட்டு சென்ட் ஜேம்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. லண்டன் தான் முக்கியமான வர்த்தக நகரமாக இருந்தது. எல்லா நாட்டிலேருந்தும் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அங்கே வந்துடும், ஃபுட்டும் அங்கே வந்துடும். லண்டனில் அதையெல்லாம் வந்து ப்ராடக்டாக செஞ்சு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை அவங்க மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் அனுப்புவாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து இங்கிலாந்துடைய பாப்புலேஷனில் 10 பகுதிக்கு மேலே, அதாவது 10ல் 1 பகுதி வந்து லண்டனில் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் அங்கே இருந்ததுனால அங்கே வந்து சுகாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இதனால் வந்து நிறைய இறப்பு வந்து நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து அங்கே வந்து 12,000 ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க 26 ஆல்டர்மென்னும் 200 கவுன்சிலர்ஸையும் அவங்களால வந்து எலெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அவ்வளோ ஒரு அதிகாரம் இல்லாமல் தான் இருந்தது, முக்கியத்துவம் இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குயின் ஆனோடைய உடல்நிலை தான். ஏன்னா வந்து அவங்களால வந்து தள்ளாமையால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. கோர்ட்டையும் என்றைக்காவது எப்பயாவது தான் வைப்பாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, மக்களோட மனசு வந்து மாறிட்டே இருந்தது. 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கோ இல்லைனா மினிஸ்டரோட சேம்பருக்கோ போவாங்க. கோர்ட்டுக்கெலாம் வரதை அவங்களே தவிர்த்துட்டாங்க. இதுதான் குயின் ஆனை பற்றி அவங்க ஆண்ட காலத்தில் நடந்த சில வரலாற்று குறிப்புகள்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.